விஜய் சொல்லிட்டாரு தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்ட்டாரு. சீமான் சொல்லிட்டாரு அங்க நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிட போகுது. அப்ப எந்த நம்பிக்கையில நயினா நாகேந்திரன் வந்து சீமானையும் விஜயும் என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறார்? அப்படின்னா திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியில போய் சீமான் சேர வாய்ப்பு இருக்கு. கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரே கேட்ட திறந்தாரு. பிஜேபி சீமானை பத்தி என்ன நினைக்குதுன்னா, சீமானால எந்த பிரயோஜனமும் இல்ல, அல்லது சீமானோட செயல்பாடுனால பிரயோஜனம் இல்ல. அது அவர் வாங்குற ஓட்டுனால ரிசல்ட் மாற போறது இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கியமான கட்சிகள் திமுக ஒழியணும்னு நினைக்குது. திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் பிரகாரம் இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணி. இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம், சீமான், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியாதுன்றது அது அப்புறம். அப்படி என்ன பிஜேபி மீது கோபம் ராமதாஸ்? பலன் இல்ல. விஜய்க்கு அந்த கொள்கை மட்டும் இடிக்கல, பிஜேபி வந்து எனக்கு கொள்கை எதிரிக்கிற அது இடிக்கலன்னா அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியில விஜய் வந்துருப்பாரா? வந்துருவாரா? நீங்க சொன்ன மாதிரியே அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன நெருக்கடி காரணமா, என்ன அழுத்தத்தின் காரணமா தன்னுடைய தோள் மீது பிஜேபி சுமந்து கொண்டு 2026 போட்டியிடவே காரணம் வந்துட்டு ஈடி ரைடு. என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே முடியலன்னா, அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி அமைச்சு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதிமுகவோட தலைமையில தான் கூட்டணிங்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தான் தமிழக வெற்றி கழகம் நீங்க கூட்டணிக்கு வாங்க, சீமான் நாம் தமிழர் கட்சி நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கணும். ஆனா எடப்பாடி மௌனமா இருக்கிறாரு. நயினா நாகேந்திரன், பிஜேபி தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சீமான் நீங்க வாங்க, விஜய் நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன? எடப்பாடி பழனிசாமி சும்மா இருந்தாரு, மௌனமா இருந்தாரு, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. அவரு எங்ககிட்ட தான் இருக்கிறாரு. ஆனா இந்த கூட்டணி அழைப்புக்கு எடப்பாடி அழைக்கணும், ஏன் நயினா நாகேந்திரன் அழைக்கிறாரு? அப்ப யாரோட தலைமையில இங்க கூட்டணி அமைதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெளிப்படையா அவர் எதையும் செய்ய மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் பயமா? இல்ல அப்படிலாம் இல்ல. அது என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அண்ணாமலை துணை முதலமைச்சர் அப்படின்னு தான் பார்க்கப்படுமா? அப்புறம் பார்த்து எஜிராஜா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜோதிடம் அதை சொல்லவே முடியாது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியில விஜயும் சீமானும் வரணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்னவா இருக்கும்? அடிப்படையில என்ன அப்படின்னீங்கன்னா, வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா அஇஅதிமுகவுக்கு பாஜக போராது. ஓரளவுக்கு அது வெற்றி பெறணும்னா பாஜகவுக்கு அஇஅதிமுக வேணும். ஆனா இந்த கூட்டணி வந்துட்டு இன்னும் பெரிய மெகா கூட்டணியா வரணும் அப்படின்னோம்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல் சாய்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான், தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா அவங்களுடைய கணக்குப்படி அது ஒரு 8 to 10% ஓட்டு. அதைத்தான் அவங்க விரும்புறாங்க. எடப்பாடியோட கணக்குப்படி தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டு சதவீதம் 8 to 10%. ஓகே. அந்த 8 to 10% அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 21-22% அதை வச்சுக்கிறாரு அவரு. ஸோ 30% ஆயிடுது. 30% மேல பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னோம்னா 40% தாண்டிடலாம், 40% வந்துடலாம். அப்புறம் ஆட்சியின் மீதான அதிருப்தி, இதெல்லாம் சேர்த்து நம்ம திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். அப்படிதான் அவர் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பார். அது உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பிஜேபி உள்ள வந்துட்டாங்க. இப்ப பிஜேபி உள்ள வந்துட்டதுனால கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி இருக்கிற கூட்டணியில விஜய் எப்படி வர முடியும்? இந்த சங்கடம் ஏற்படுது. நயினார் நாகேந்திரனுடைய கால்குலேஷன் மட்டும் இல்ல, இன்னும் பலருடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னோம்னா, திமுக தான் நீ எதிர்க்கிற, திமுக முதல்ல ஆட்சியிலிருந்து அகற்றுவோம், நீ வா எங்களோட கூட்டணிக்கு அப்படின்னு அவர் அழைக்கிறாங்க. யாரு? தமிழக வெற்றி கழகத்தை அழைக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு இதுல ஒரு நெருக்கடியான ஒரு விடயம் என்னன்னா, திமுக அரசியல் எதிரி சரிதான், ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொள்கை எதிரி. உங்களோட போயிட்டேன் அப்படின்னோம்னா எனக்கு வர ஓட்டையும் வராது, வரக்கூடிய ஓட்டு வராது. பிஜேபி அப்படின்ற அந்த ஷேடு 10% இருக்கு வந்துரும் அப்படின்னா இல்ல, அது பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் அவங்க கணக்கு, நம்ம கணக்கு. எடப்பாடியோட கணக்குப்படியே சொல்ல வர குட் பி மோர் ஆர் லெஸ், அதை விட்டுருங்க. அவங்களுடைய ஆதரவு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பரவல ஆதரவு. பெரியார், அண்ணா, அப்படிதான் அவங்க பெரியார், காமராஜர்,
அண்ணா, அம்பேத்கர் அப்படிதான் அவர் போறாரு. அந்த இதுக்கு வந்துட்டு பிஜேபி ஒட்டாது இல்லையா? ஓகே. சோ அந்த இடத்துல இருந்து அவர் கணக்கு போட்டுறாரு. அதனாலதான் இவர் கூப்பிடுறாரு, வாங்க திமுக உடைக்கிறதுக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு. அது விஜய்க்கு ஏற்புடையதா இருக்காது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்புடையதா இருக்காது. ஆனா நாம் தமிழர் எப்படி அவங்க கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நான் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 2 முறை சீமான் வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன? என்ன அப்படின்னம்னா, கடந்த தேர்தல்ல 2 தேர்தல்ல 21, 22 தேர்தல்லையுமே வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் தோற்ற வேட்பாளர்களுக்கு இப்படியே இருக்கக்கூடிய பர்சன்டேஜை விட நான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு. அந்த வெற்றி தான் இன்னைக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலினை வச்சிருக்குது. இது என்ன உள்குத்து எனக்கு புரியலையே. உள்குத்துல ஒரு சாதாரண கணக்கு தான். இப்போ ஒருத்தர் ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்குறது திமுக கேண்டிடேட்டு, அடுத்த வர்றவன் வந்துட்டு ஒரு 80,000 ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாம் தமிழர் 30,000 ஓட்டு வாங்கியிருக்கிறான் அப்படின்னம்னா வெற்றி தோல்வி வித்தியாசத்தை விட ஜாஸ்தி அவர்கிட்ட இருக்குது. அப்படின்னா சீமான் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுறதுல டே திமுகவை ஓட்ட பிரிச்சு ஜெயிக்க வச்சதே நான் தான் அப்படின்னு சீமான் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. அதாவது அப்படிதான் பார்க்கணும். என்னுடைய ஓட்டு ஸ்ட்ரென்த் திமுகவை தோற்கடிக்க வல்லது. நான் யாரோட சேர்ந்தேன் அப்படின்னம்னா அவர் காரி. ஓ, அப்படி சொல்றாரு அவரு. ஓகே. திமுக தோற்கடித்த வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையிலான வித்தியாசத்தை விட நான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கேன். அதோட அவர் நிறுத்தல. ஆனா இதுக்கு மேல அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னாரு. இந்த வார்த்தையும் அவர் சொன்னாரு. சரி. நான் ரொம்ப ஓகே, நான் வாட்ச் பண்ணேன் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் தன்னுடைய பலத்தை வேற ஒரு அலையன்ஸோட போய் அது திமுகவை தோற்கடிக்கிறது, அது அவருடைய அப்ஜெக்டிவ். அப்படின்னா திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சியில போய் சீமான் சேர வாய்ப்பு இருக்கு. கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரே கேட்ட திறந்தாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, வேணாம் நான் தனியாவே நின்றுக்கிறேன் அப்படின்னாரு. நீங்க சொல்றது ரஜினியை மீட் பண்ணது சந்திப்பை வச்சு சொல்ல வரீங்களா? ரஜினி சந்திப்புக்கு பிறகுதான். ஓ, நான் ரஜினி சந்திப்போட அதை சேர்க்கல. அது ரஜினி சந்திப்பினுடைய எஃபெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியார் திட்டுறது வரைக்கும். அதாவது ஒரு ப்ரோ பிஜேபி வந்துட்டு ஒரு அரசியல் எதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு எல்லா கட்சிகளும் சொல்லுது இல்லையா? அண்ணா திமுக அதான குழப்படிக்க காரணம். இவங்களோட போய் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் நாங்க காரணம். ஆனா சீமான் எப்படி பண்றாரு அப்படின்னா திராவிட கட்சிகள் எதிரி அப்படி போறாரு அவரு. அப்படி போட்டது அறிஞர் எச் ராஜான்றாரு, பேரறிஞர் எச் ராஜான்றாரு. பேரறிஞர் அண்ணான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் ஆட்சியில இருக்கு, எதிர்கட்சியா இருக்குது, முன்னாடி ஆட்சியில இருந்தாங்க. பேரறிஞர் ஹெச் ராஜான்னு இவர் சொல்றாரு எதிர்த்து. அப்ப இவருடைய இன்க்ளினேஷன் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆனா இது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட அப்படி இல்லை, அவரோட இன்க்ளினேஷன் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி, டில்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபி சாயறாரு. ஆனா சீமான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார்ல. இல்ல ஒத்துக்க வேணாம். நீங்க என்ன அப்படின்னா ஒண்ணு, அவர் வந்துட்டு ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், நான் ஆன்டி. ஆமா, நான் எவ்வளவு தூரம் திமுக ஓட்டர் டென்ட் பண்ண முடியும் அவர் நினைக்கிறாரு. பாஜக என்ன நினைக்குதுன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிஜேபி சீமானை பத்தி என்ன நினைக்குதுன்னா சீமானால எந்த பிரயோஜனமும் இல்ல, அல்லது சீமானோட செயல்பாடுனால பிரயோஜனம் இல்ல. அது அவர் வாங்குற ஓட்டுனால ரிசல்ட் மாற போறது இல்லைல்ல. ஓ, நீ ஓட்டை வாங்கிக்குவ, நான் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டேன்னு அவ்வளவுதானே. நீயும் டெபாசிட் வாங்க மாட்ட, நீ ஒரு இடமும் ஜெயிக்க மாட்ட. ஆனா நீ இந்த இடம் வந்துட்ட அப்படின்னா நீ நினைக்கிற அப்ஜெக்டிவா நான் பண்ணிடலாம். ஆனா அதுல வந்துட்டு இவருடைய ஐடியாலஜி கரெக்ட் ஆகும். இவரு சொல்லிட்டு இருக்கிற தமிழ் தேசிய ஐடியாலஜி அடிபடும். சோ அது எப்படி, அது ஒரு வழியா முடிச்சிருமே, உடனே அந்த பயம் அவருக்கு இருக்குது. சோ இந்த பயத்துல சீமானுக்கு பயம் இருக்கு. பயம்தான், அல்டிமேட்டா பயம்தான். இவங்களோட போலாம், திமுகவுக்கு எதிராக நிக்கிற கூட்டணிக்கு உதவும், உண்மைதான். ஆனா நான் அழிஞ்சிருவேனே, நாம் தமிழர் அழிஞ்சிருங்கிற பயம் இருக்கு. ஓகே. ஏன்னா அவர் ஒரு மாற்று அரசியலா தான் வந்தாரு. சீமான் எப்படின்னா இந்த தேச கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிற காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எதிராகும், இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக இதற்கு எதிராக தான் அரசியல் என் தமிழ் தேசிய அரசியல் இவங்க ஒருபோதும் சீர்தாது அப்படிதான் சொன்னாரு. இப்ப அது எத்தனை தேர்தலுக்கு அவர் இப்படியே இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற பட்சத்துல தான் இப்படி எல்லாம் இந்த அல்லாடெல்லாம் நடக்குது. சோ இதனால சீமானுடைய நிலைப்பாடு இப்படியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இப்படியே தொடர்ந்தால் சீமானுடைய நிலைமை எண்டுல என்னவா இல்ல, அது அப்புறம் நம்ம 26 தேர்தல் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். இப்ப பேச முடியாது. அது நான் என்ன கேட்கறேன்னா, பிஜேபி, அஇஅதிமுக, தமிழக வெற்றி கழகம், விஜயோட தமிழக வெற்றி கழகம், அப்புறம் இவரு, இந்த 4 பேருக்கும் வந்துட்டு பிரதான நோக்கம் என்னன்னா திமுகவை ஆட்சி விட்டு தூக்கணும்.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கியமான கட்சிகள் ஆஹ் ஆஹ் திமுக ஒழியணும்னு நினைக்குது. திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக தான் ஒழிக்க முடியாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் இல்ல? இல்ல மீறிங் இல்லையா, மறுபடியும் வரலாம். கட்சியை ஒழிக்கிறது இப்போ அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி திமுக நீங்க பலவீனப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங். அதிமுக விடவா? ஆமா ஆமா, ஓகே. ரொம்பவே அவங்க விட மாட்டாங்க, இந்த அளவுக்கு விட மாட்டாங்க. சமூக ரீதியை விட்டு தர மாட்டாங்க, விவசாயம் விட்டு தர ஓரளவுக்கு அப்படி அவங்க பண்ணுவாங்க அவங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஐடியாலஜி திராவிடம், நாங்க தான் திராவிட கொள்கை, நாங்க தான் பெரியாரிசம், நாங்க தான் அண்ணாயிசம், அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லை. அட்லீஸ்ட் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது அப்படி இல்லை. திமுக எதுலலாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு நேர் எதிரா அதுலலாம் அதிமுக வீக்கா இருக்கு. ஆமா, ஒன்றிய அரசு எதிர்ப்பு, இப்படி எல்லா இடத்துலயும் மாநில உரிமைகள், சமூக நீதி, நீட்டு தேர்வு, இப்படி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டான ஒரு எதிர்ப்பை தான் காட்டுறாங்க யாரு, அதிமுக. ஸோ அதிமுக ஆட்சியை விட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்குது. பாஜக அதிமுக வச்சு ஆட்சி கட்டில உட்காந்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கட்சிகள் இருக்க இல்லைங்க, தாவேக்கா வந்துட்டு என்னன்னா இவங்களை எல்லாரையும் தூக்கி போட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக தான் முதல் எதிரி. நாம் தமிழருக்கு என்னன்னா ஒழிச்சிடுற திமுக முதல்ல, அப்படின்னு சொன்னவர் அவர் மட்டும்தான். ஒழிச்சிடுற திமுக, வெளிப்படையா ஒழிச்சு வர. அப்ப இந்த 4 பேரும் ஏதாவது ஒரு கட்டத்துல ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ற அந்த பாசிபிலிட்டி 2026 இருக்கா? 26 இருக்கா? இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பேசியிருக்காரு. ஏன் அவர் வந்துட்டு ஒரு சிக்னல் கிடைக்காது அதை செய்வாரு. இப்போ தனிச்சு நின்று நான் பாத்துறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாருன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா விஜய் சொல்லிட்டாருல, என்னுடைய தலைமையில தான், தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. கூட்டணி அப்படின்னு சொன்னது விஜய் சொல்லிட்டாரு, தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்ட்டாரு. சீமான்னு சொல்லிட்டாரு அங்க நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிட போகுதுன்னு. அப்ப எந்த நம்பிக்கையில நயினா நாகேந்திரன் வந்து சீமானையும் விஜயும் என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறார்? இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்குது. விஜய் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழரும் ஒன்னா போலாம் அப்படி யாரு நினைக்கிறா? தேர்ட் ஃபார்மேஷன் விஜய் நாம் தமிழர் ரெண்டுத்துலயுமே அந்த பரிவர்த்தனை இருக்குது. ஒண்ணு, இவங்க என்ன பண்றாங்க, பாமகவையும் சேர்த்து குறி வைக்கிறாங்க. யாரு இவங்க 2 பேருமே, தாவேகா நாம் தமிழர் 2 பேருக்குமே வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளுக்கு உகந்ததுதான். அது ஒரு ஃபோர்ஸ். 9 மாவட்டங்கள் நம்ம பரவலா இருக்கிறோம். விஜய் இப்படி ஒரு கணக்கு நடுவில் கொடுத்து, அதாவது 5 முனை போட்டின்னு பேசுறாங்களா, இப்போ அது 4 ஆயிடுச்சா, 4 3 ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா ராமதாஸ் ஐயானுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவோட போக முடியாதுன்ற ஒரு இடத்துல அவர் அதிமுக சூஸ் பண்ணுவார். ஏன்னா வெற்றி கூட்டணி அவருக்கு என்னன்னா, பிஜேபியோட கீழே நின்றுகிட்டு கூட்டணிக்கு வர அவர் விருப்பல. பிஜேபி பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அதனாலதான் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. இப்ப கூட அந்த சண்டைக்கு இதுதான் காரணமா? அமித்ஷா சென்னை வந்து பொழுது, அதாவது தன்னை வந்துட்டு தனது கட்சியை வந்துட்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் தேச ஜனநாயக கூட்டணியோட ஐடென்டிஃபை பண்ண ராமதாஸ் தயாரா இல்லை. நான் ஒரு தனித்த கட்சி. அப்படி என்ன பிஜேபி மீது கோபம் ராமதாஸ்க்கு? பலன் இல்லை, அந்த கூட்டணியில இருந்ததுனால நான் இழந்தேன், எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த மொமெண்டா? ஆமா ஆமா. அதாவது இவர் கொடுக்குறாரு, இவர் பெறல, அவ்வளவுதான். ஒரு கூட்டணி அப்படின்னோம்னா என்னன்னா, நான் 40 கொடுத்து 60 பெறுவேன் ஆதரவை அப்படின்றது தான் வந்துட்டு கூட்டணி. அப்படிதான் ராமதாஸ் இருக்கிற வரைக்கும். அன்புமணி என்ன பண்றாரு, ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு, நான் என்டிஏ தான், நான் மோடியோட தான் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிடுறாரு. அது ராமதாஸுக்கு பிடிக்கல. அது ஏன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ நம்மளுடைய கட்சியை பாரு, தமிழ்நாட்டு கட்சி. நம்ம பாமக வேற எந்த மாநிலம் கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி. தமிழ்நாட்டுல நம்ம கணிசமான இடங்களை பிடிச்சா தான் நம்ம கட்சி இங்க வலுவோட இருக்கும். வலுவோட இருந்ததுன்னா தான் இன் கேஸ் ஆஃப் கூட்டணி ஆச்சு நம்மளுக்கு ஒரு 2 அமைச்சர் கிடைக்கும். அப்படி ஒரு கணக்குல அவர் போறாரு. அப்ப அதுக்கான இடத்துல வந்துட்டு அவர் முதல் சாய்ஸ் அவருக்கு யார் அப்படின்னோம்னா, திமுகவோ அதிமுகவோ தான். அது ரெண்டுத்தோட அவர் நேரடியாக நெகோசியேட் பண்ண நினைக்கிறாரு. என்டிஏ உள்ள போயிட்டு அவங்க நெகோசியேட் பண்ணி சீட்டு தர்றதை அவர் ஏத்துக்கல. நேரடியாக நான் நெகோசியேட் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு கையை தூக்கிடாத. அதனாலதான் அவர் வந்துட்டு கட்சி தலைவர் தூக்குறாரு. ஓ, இதுதான் காரணமா? அன்புமணி ராமதாஸ் கட்சி தலைவரை விட்டு தூக்குவதற்கு இதுதான் காரணம்? இதுதான் மெயினான காரணம். இவர் போய் அமித்ஷா வந்தானே கையை தூக்கிட்டு இருந்தாருன்னா மேட்டர் முடிச்சு போச்சு. அதனாலதான் அது சனிக்கிழமை நடக்குது, இவர் வியாழக்கிழமையும் வந்துட்டு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். ஓ, 2 நாளைக்கு முன்னாடி? ஆமா ஆமா ஆமா, நான் சொல்லியிருக்கேன், நான் தான் சொன்னேன். அது சொல்லிட்டேன். அது கடைசியில பாருங்க, அன்புமணி அங்க போக விடல, அங்கேயும் எல்லாரும் வந்து கையை தூக்கல, எதுவுமே நடக்கல. அது திமுக பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வெடி வச்ச ஒருத்தர் ஐயா தான், ராமதாஸ் அவர்கள். ஐயா வச்ச வெடிதான்
கடைசியில் அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ உடனே ஒன்னொன்னுத்தையும் நம்ம பண்ணுவோன்ட்டு அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு அப்பாவா தன்னுடைய மகனுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு வச்ச வெடியா மட்டும்தானே பார்க்க தோணும். பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. ஆ, மெயினான ஒரு காம்பனண்ட் யார் அப்படின்னோம்னா, பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு அமைச்சது இல்ல. அதுல வந்துட்டு பிரதான பெரிய கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாமக தான். பாஜக எல்லா இடங்களையும் போட்டியிடலாம், ஓட்டை வாங்கும், சீட்டை ஜெயிக்க முடியாது. ஆனா கடலூர் சிதம்பரத்துல இருந்து ஆரம்பிச்சு தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படியே அக்ராஸ் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை விட பாமக பெரிய கட்சி, பெரிய கட்சி, வளர்ந்த கட்சி. பெரிய கட்சி, வளர்ந்த கட்சி, ஸ்ட்ராங்கான கட்சி, எல்லா இடத்துக்கும் பூத் கமிட்டி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப ராமதாஸ் மனசுல இருப்பது நான் பிஜேபி உன்னோட நான் பெரிய ஓட்டு வாங்கி வச்சிருக்கேன், உன்னோட நான் பெரிய ஆளு, நான் ஏன் உனக்கு கீழே இருக்கணும், இதுதான் ராமதாஸோட எண்ணமா? ஆமா, அதான். ஓ, உனக்கு நான் வரக்கூடாது. அப்ப இந்த எண்ணத்துல அன்புமணி ராமதாஸ் மாறுபட்டு நிக்கிறார். அதனாலதான் அப்பா மகனுக்கு அந்த முரண்பட்ட கருத்தா? இதுதான் அந்த மோதலுக்கு போன டிசம்பர்லயே வெடிச்சது. நீ போன கூட்டணி தப்பு அப்படின்ட்டாரு. நீங்க சொன்ன இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் பிரகாரம் இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணி. இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம், சீமான், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியும் முடியாதுன்றது அது அப்புறம் கணக்கு. ஆன் பேப்பர் இப்ப நம்ம கேஸ் ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கான்னு கேட்கலாம். இல்ல, அது எப்படி வரும்னா அது வேற ஒரு டாபிக். அது ஆல்டுகெதர் மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னு வரப்போது, மக்கள் நல திட்டங்கள் வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய 40% ஓட்டை யார் தொட்டுறாங்கன்றதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். நீங்க யாரோட எத்தனை கட்சியை வேணாலும் நீங்க கூட்டிங்க, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆட்சி அவ்வளவு தளவு இருக்கு. அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, பேர்டனா உதவுதான், இப்படி வரும். அது விட்டுருங்க. அந்த இடம் வந்துட்டு நம்ம 2026 ஜனவரியில பேசுவோம். இப்போ வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இவங்கெல்லாம் ஒன்னா சேருவாங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி தான். ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு இந்த கொள்கை இடிக்குது, நாம் தமிழருக்கும் கொள்கை இடிக்குது. விஜய்க்கு இந்த கொள்கை மட்டும் இடிக்கல, பிஜேபி வந்து எனக்கு கொள்கை எதிரிங்கிற அது இடிக்கலன்னா அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியில விஜய் வந்திருப்பாரா? வந்துருவாரா? என்டிஏக்கு வர மாட்டாரு. என்டிஏக்கு வர மாட்டாரு. என்டிஏக்கு வர மாட்டாரு. ஆனா பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணியில இருக்க வாய்ப்பு. ப்ரோ தமிழ்நாடு கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஒரு ப்ரோ தமிழ்நாடு கட்சி, ப்ரோ தமிழர், தமிழ் மொழி, தமிழ்நாடு, அதுலதான் அவங்க நிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு பிஜேபி உகந்த ஒரு கட்சி கிடையாது. ஆனா பாமகவும் நாம் தமிழரும் உகந்த கட்சி, அதிமுகவும் உகந்த கட்சி. அதிமுக பிஜேபியோட போயிடுச்சு. இப்போ எப்படி பண்றது? ஸோ இது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெருடல். புரியுதுங்களா? அவர் தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னோம்னா அதுக்கான கூட்டணி அமைவு வேற விதமா வரும். அது நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் விஜய் வெளில வரல. என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே முடியலன்னா, அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி அமைச்சு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதிமுகவோட தலைமையில தான் கூட்டணிங்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தான் தமிழக வெற்றி கழகம் நீங்க கூட்டணிக்கு வாங்க, சீமான் நாம் தமிழர் கட்சி நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கணும். ஆனா எடப்பாடி மௌனமா இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன், பிஜேபி தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சீமான் நீங்க வாங்க, விஜய் நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு குழப்பமான திமுக எதிர்ப்பதான். எடப்பாடி பழனிசாமி சும்மா இருந்தாரு, மௌனமா இருந்தாரு, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. அவரு இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த கூட்டணி அழைப்புக்கு எடப்பாடி அழைக்கணும், ஏன் நயினார் நாகேந்திரன் அழைக்கிறாரு? அப்ப யாரோட தலைமையில இங்க கூட்டணி அமைதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெளிப்படையா அவர் எதையும் செய்ய மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் பயமா? இல்ல அப்படிலாம் இல்ல. அது வெற்றி பெற்றதானே, இல்லாட்டி தோத்துருச்சு, தோத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. இப்ப நாங்க பேசவே இல்லைன்னு சொல்லாம ரகசியமா பண்ணிட்டு அது நிறைவேறலன்னா நாங்க ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே அப்படி சொல்லிக்கலாமே. அப்ப இதனால வரைக்கும் இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, கேள்வி எப்படி வேணாலும் இருக்கட்டும். அவர் ஒரு தலைவரா அவருடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்க முதல் சாய்ஸ் அவர் வச்சிருந்தாரு. பிஜேபி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த கூட்டணி. அது உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான். இல்லாட்டி வேற அதிமுக இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பிஜேபி உங்களோட சேர்ந்ததுனால நாங்க தோத்தோம். ஆமா இல்லையா? எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படிப்பட்டது வெற்றி கூட்டணி? அவங்க தனிச்சு நின்று அவங்க ஒரு தனியா ஒரு கூட்டணி போட்டாங்க, நீங்க தனியா ஒரு கூட்டணி. ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த கேள்விக்கு நீங்களே ஒரு பதில் சொல்லிருங்களேன். இல்ல, அதான் சொல்ல வரேன். இவங்க ஒரு கூட்டணி போட்டாங்க, அவங்க ஒரு கூட்டணி போட்டாங்க மக்களவை தொகுதியில. 13 இடங்கள்ல அவங்க டெபாசிட் போச்சு, 7 இடங்கள்ல இவருக்கு டெபாசிட் போச்சு அதிமுக. அதுல குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிமுக பெரிய அளவு காட்டி வாங்கிடுச்சு. அப்ப இவருக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா அழகா அசஸ் பண்றாரு எடப்பாடி.
நமக்கு வந்துட்டு தேவை ஒரு 10% ஓட்டு, அது விஜய் கிட்ட இருக்குது. அடுத்தபடியா சீமான். நம்ம வெற்றி கூட்டணி ஆயிட்டோம்னா பாமக இங்கதான் வரும் ம். அப்படி போட்டுறாரு. ஏன்னா பாமக 10-15 சீட்டு ஜெயிக்கணும், அப்ப அவங்க இந்த கூட்டணிக்கு வருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மெகா கூட்டணி வந்திருக்கு, பிஜேபி உடைச்சிடுறாங்க. இப்போ என்ன போச்சு, இப்போ என்னன்னா கூட்டணி ஆட்சி இல்லைன்ற இடத்துல மல்லு கட்டிட்டு இருக்காரு அவரு. ஆமா, அதுதான் கேட்க வரேன். Yes. புரியுதா? இப்போ அதாவது ரெண்டு பேரும் தேர்தலுக்கான கூட்டணி போக கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறதுல ஒரு சண்டை வந்து ஒரு பெரிய ஆமா பேசு பொருளா மாறி இருக்குல்ல. ஆமா இதுவே உடையறதுக்கான ஒரு அடிப்படையா கூட எதிர்காலத்துல ஓ, பார்க்கலாம். பிஜேபி பாஜக அந்த என்டிஏ கூட்டணி உடையுமா தமிழ்நாட்டுல? இப்போ மே 2ஆம் தேதி நடக்கிற செயற்குழு கூட்டத்துல என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான். அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் மே 2ஆம் தேதி நடக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே கேக்குறேனே, அதிமுக செயற்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியோட தலை உருள போகுதா? அப்படிதான். ஆ. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பலம் வாய்ந்த தலைவருங்க. ஆனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு அதிமுகவுடைய சர்வைவருக்கு தேவையா இல்லையா, தேவையா இல்லையா? அது அவரும் யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டது தான் இவங்க ஒரு சுமை. இவங்களோட போய் தான் நம்ம பெரிய அளவுக்கு தோக்குறோம், வாக்குகளை இழக்கிறோம். Yes, எல்லாரும் சேர்ந்து அதிமுக ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தானே ஒத்துக்கிட்டாரு. இல்ல இல்ல ஆ. எடப்பாடிக்கு முன்னாடி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் அப்படி 4-5 பேர் டெல்லி போய் அமித்ஷா பாத்துட்டு வந்தாங்க. பார்த்தாங்க, சிவி சண்முகம் எல்லாரும் தான். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு ப்ரெஷருக்கு வந்துட்டு இவரு விட்டு தராரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி. ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்காரு. இப்ப அது ஒரு சமாளிக்கணும். சோ அப்ப அது கூட்டணி ஆட்சியும் கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் என்னன்னா, கூட்டணிக்கு வந்தாங்கன்னா பிஜேபி அப்புறம் நம்மளுக்கு முழுகிடுவானுங்க. இது உண்மையா? ஏன்னா விசிகா எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் கூட இதான் சொல்றாரு. பிஜேபி கூட யாரெல்லாம் கூட்டணி செய்றாங்களோ அந்த கட்சிகளா கரைந்து போய்விடும் நேத்து கூட பேசுறேன். கரைந்து போயிடும், தீரணிக்கப்பட்டு விடும். அதாவது அதுதான் மராட்டியத்துல நடந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுகவோட நிலைமை வருங்காலத்தில் அதான் ரொம்ப பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் அது, அவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது என்னன்னா இவங்க இதெல்லாம் நீங்க வெற்றி அப்படின்ற ஒரு பிரிமிசஸ்ல இருந்து பேசுறீங்க, அந்த அடிப்படையில பேசுறீங்க. இவங்க ஜெயிக்கிறது தமிழ்நாட்டை சாத்தியமான்றது பார்க்கணும். ஏன்னா பிஜேபி கூட்டணியை வந்துட்டு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு எடுபடாத கட்சி. எடுபடாத கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் உளவியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மதவாதம், அவங்க சொல்லக்கூடிய எதையுமே ஜாதியவாதம்லாம் எதுவுமே ஏத்துக்கிறது இல்லை. இங்கே வந்துட்டு வேற மாதிரி ஒரு பார்வை தான் இருக்குது. ரெண்டாவது, இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லிடலாம். ஒண்ணுமே செய்யல. செய்யல. அவங்க வந்துட்டு கார்பரேட்டினுடைய நாங்க விமான நிலையம் கட்டி கொடுத்தோம், நாங்க நிறைய ரோடு போட்டோம், இங்க பாருங்க குலசேகரப்பட்டத்துல இது ராக்கெட் ரோடு போறோம், இப்படி சொல்றதுதான் மோடி வளர்ச்சிங்கிறாரு. ஆனா பொதுமக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு சாதாரண மக்களுக்கு அப்ப டச் பண்ணாங்களா அப்படின்னோம்னா இவர் சொல்றாரு வீடு கட்டி தரேன்ட்டு. உடனே திமுக சொல்றாங்க, நீ 75,000 கொடுத்துட்டு வீடு கட்டி கொடுத்தியா, நான் கொடுத்த 2 லட்சத்தை அது கண்டதுதான். இப்ப அடிபட்டு போதா? இப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப இன்னைக்கு கூட நீங்க பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்ட்ரிப் வந்துட்டு மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றது டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருள் ஆச்சா பாருங்க, ஏன் ஆகல? ஆகாது. ஏன்னா இவர் சொல்றபடி இங்க தமிழ்நாட்டுல அது நடக்கிறது இல்லை. இவர் சொல்றாங்க, இவங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்க 4 கோடி பேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறோம் லோனு, 4 கோடி பேருக்கு மேல வந்துட்டு முத்ரா லோன் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்க முத்ரா லோன் 4 கோடி பேருக்கு ரீச் ஆச்சுன்னா நீங்க படுத்துக்கிட்டே ஜெயிக்கலான்னு நான் சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி. ஒரு இடத்துல இவங்க ஜெயிக்கலையா, மாற 13 இடத்துல டெபாசிட் போச்சு, அதுவும் பாமக இருந்ததுனால. இல்லைன்னா பாருங்க, empowering the underprivileged in Tamil Nadu, over 12 lakh Pakka houses provided under PM Awas Yojana, improving quality of life for the people. Nearly 6 lakh loans sanctioned under PM Swanidhi, encouraging business growth and sustained for street vendors. ஓட்டு விடுவாரு. நீங்க அங்க போயிட்டு நின்று யாரு போட்டு போடுவீங்க? திமுகவை விஜயனா விஜய் எடுத்துங்க, திமுக எடுத்துங்க. ஏன் அதை நான் எடுபடல? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்களது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைஃப்ஸ் தான், புள்ளி வர போய் தான். அது உள்ளபடியே அது டச் ஆகணும், அது இல்லை. அதான் இங்க பிஜேபியினுடைய பிரச்சனை. இப்ப பிஜேபியை தோல்ல சுமந்துக்கிட்டு நாம அவங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு போறதுனால நம்மளுக்கு எப்படி இங்க வந்துட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது அதிமுக ஒரு பெரிய கேள்வி எழுறது இயல்பு தானே. அதான் இப்ப பிரச்சனை. அவருக்கு மே 2ஆம் தேதி அவர் ஃபேஸ் பண்ண போறது. என்னுடைய முதல் கேள்வியை கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி கேக்குறேனே, அதிமுக பிஜேபி கூட்டணி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது ரெண்டுமே என்ன அப்படின்னா கூட்டணி அப்படின்றது வெற்றிக்காகத்தான்.
ஆனா இது வெற்றிக்கான கூட்டணி அப்படின்றது அதிமுக உறுதியா தெரியுமா, ஒத்துக்கிறாங்களா அப்படின்றதான் இன்ன வரை கேள்வி. அதான் வேற விதமா வந்துட்டு விவாதங்கள்ல வெடிக்குது. உங்களோட கூட்டணி போட்டதுக்காக இங்க எவனோ ரோட்ல வந்து பட்டாசு வெடிக்கலன்ட்டாங்க. உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். ஆனா பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனா அந்த கணக்கை எடப்பாடி பழனிசாமி போடவில்லை. பிஜேபியினுடைய வாக்கு சக்தியை ஒரு பொருட்டாக வைத்து எடப்பாடி பழனிசாமி எந்த கணக்கையும் போடவில்லை. அவர் நாம் தமிழரை கூட 8% நம்புறதா இருக்காரு. பிஜேபியோட 11% நம்ப தயாரா இல்லை. என்ன காரணம்? காரணம் அது வராது. அப்ப 11% இருக்கு. இல்ல, அது 11% மத்தவங்களுடைய ஓட்டுல இருக்குல்ல. இப்ப வந்துட்டு தனியா நின்று வாங்கின இபிஎஸ், ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் சண்முகம், அப்புறம் பாரிவேந்தர், இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஆட்கள் நின்று அவங்களாம் வாங்கின ஓட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 15-18 லட்சம் ஆயிடுச்சு. அப்ப இந்த கவுண்ட் எல்லாம் பிஜேபியோட ஓட்டுல இருக்குது, 11% இருக்குது. அது இல்லாத நம்ம தனியா பாமக பிரிச்சு பேசுறோம். பாமகனுடைய ஓட்டு எவ்வளவு போயிருக்குது அவங்களுக்கு? பாமக பில்ட்ல வந்துட்டு பிஜேபி வாங்கின ஓட்டெல்லாம் பாமக ஓட்டு தானேங்க. யார் இருக்காங்க? எங்கேயாவது ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினாங்கன்னா 1 லட்சம் ஓட்டு பாமக ஓட்டு தான். பாமகக்கு பெனிஃபிட்ல. இதே பாமக வாங்கின ஓட்டு இதான் ஐயா ராமதாஸுடைய கணக்கு. பாமக ஓட்டு வாங்குச்சுல மக்களவை தேர்தலில், அதோட அதிமுக ஓட்டு சேர்த்தீங்கன்னா அவங்க 3-4 எம்பிங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆமா. அதிமுக இதனாலதான் ஒரு அன்புமணி வேணாம், உனக்கு கணக்கு போட தெரியல, உனக்கு பாலிடிக்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் நிறைய எனக்கு கீழே நான் மேல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரியே அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன நெருக்கடி காரணமா, என்ன அழுத்தத்தின் காரணமா தன்னுடைய தோள் மீது பிஜேபி சுமந்து கொண்டு 2026 போட்டியிடவே காரணம் வந்துட்டு ஈடி ரைடு, வழக்கு, அந்த மாதிரி இடங்கள். வெளியில எல்லாரும் பேசிக்கிற மாதிரி இதெல்லாம் உண்மையான காரணங்கள் தானா? ஓகே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ பிஜேபி வந்து இரட்டை இலையை கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு பலம். அது ஒண்ணு இருக்குது. பிஜேபி அந்த இரட்டை இலையை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இல்லையா? அந்த அடுத்த மாசம் இல்ல, விசாரணை தான் தொடங்க போறேன் இருக்கான். யாரு? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் யாரு பாக்கெட்ல இருக்குது? அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் அது போகுது. ஸோ அரசியல் வந்துட்டு பின்னணியில இருந்துட்டு முடிவு எடுக்கப்பட போதுதான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. நேர்நிலையில நின்று மக்கள் ஆதரவுல இருந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்காது. அவ்வளவுதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பத்தி அதிமுக இருந்து யாரும் வாய் திறக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி 144 தடை உத்தரவு போட்டிருக்காருல்ல, என்ன காரணம்? காரணம் என்ன? பேசினா ஏகப்பட்ட கேள்வி வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வரும். ஆளாலும் உண்மையை பேசுறாங்க தவறி. அப்படி உண்மையை பேசுறாங்கன்னா இப்ப இருக்கிறதும் போயிடும். எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? யாரும் ஊடகத்துக்கு போகாதீங்கன்றாரு. அவ்வளவுதான். அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறது ஓகே. தொண்டர்களுக்கு இல்ல, கட்சி நிர்வாகிகள், கட்சியினுடைய பேச்சாளர்களுக்கு. சரி, ஊடகத்துக்கு போகக்கூடிய பொது தொடர்பாளர்கள் இருக்காங்களே அந்த கட்சிக்கு, அவங்களுக்கு போட்டு. கட்சி நிர்வாகிகளுக்கு 144 போட்ட எடப்பாடி பழனிசாமி அட்லீஸ்ட் அவராவது ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? கூட்டணி ஆட்சி கிடையாதுதான் விளக்கம் கொடுத்தாரு. கூட்டணி பற்றி விளக்கம் கொடுத்தாரா? இல்ல இல்ல, விளக்கம் கொடுத்தாரு. கொடுத்திருக்கணும்ல. சொல்லியிருக்காரு, நான் கூட்டணி போட்ட திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. மழுப்பலான பதில் தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவனால சொல்ல முடியும். பிஜேபியோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய சுவை தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம், இந்த மாதிரி வெளியில கூட போய் பேசாதீங்கன்னு சொல்லி தடை உத்தரவு போடுற அளவுக்கு இருக்குது நிலைமை. அவ்வளவுதான். ஒருவேளை 2026 என்டிஏ கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்களா தமிழ்நாட்டுல? ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னோம்னா அப்படிதான் ஆகும். மகாராஷ்டிரா மாதிரி. மகாராஷ்டிரா மாதிரி அதுக்கப்புறம் கிராபிங்லாம் கூட நடக்கும். அப்ப இப்படி வச்சுக்கலாமா? விஜய் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்றது வந்து ஒரு சப்போசிஷன். உங்களுடைய சப்போசிஷன் எடுத்துட்டு நான் பதில் சொல்றேன். அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் மக்களுடைய அந்த வாக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஒரு கிரைட்டீரியா வந்துட்டு விட்டுட்டு தலைமை போட்டுறாதீங்க. அது என்னன்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஆட்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கா, உதவுவதாக இருக்கா, அந்த திட்டங்கள் நம்மளுக்கு உதவுதா, அப்படிதான் அடித்தட்டு மக்கள் 40% ஓட்டு போடுவாங்க. அவங்கள டச் பண்ணாத வெறும் விளம்பர பிம்பங்கள் எல்லாம் கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்திட்டீங்க ஓட்டு போனீங்கன்னா அது அவங்களுக்கு டச்சே பண்ணாது. அது பிஜேபி டிஸ்அட்வான்டேஜ். ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அண்ணாமலை துணை முதலமைச்சர் அப்படின்னு தான் பார்க்கப்படுமா? அப்புறம் பார்த்துக்கிறோம்.
அதைத்தானே இவரே சொல்றாரு. அது அப்புறம் பாத்துக்கிறோம்ட்டு தானே அமித்ஷாவே சொல்றாரு. அதனால அப்ப அந்த முதலமைச்சர் கேட்டகரியில அண்ணாமலை அவங்க இருக்கிறார். கூட்டணி இருப்பாங்க. முதலமைச்சர் இல்ல, கூட்டணி அப்படின்றதுதான். முதலமைச்சரா தான் எடப்பாடின்னு சொல்லிட்டாரு அண்ணா அவரு அமித்ஷா. எங்க கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப முதலமைச்சர். ஆனா பிஜேபிக்கு அமைச்சரவையில இடம் ஆமா கொடுத்தாகணும். ஆமா துணை முதலமைச்சர் பிஜேபில இருந்து ஒருத்தர் வருவாங்கல்ல, வருவாங்க. அப்படி வரக்கூடிய நபர் பிஜேபில இருந்து யாரா இருப்பான்? அதெல்லாம் ஜோசியம், அதெல்லாம் ஜோசியம். எச் ராஜா இல்ல இல்ல எச் ராஜா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் இல்ல, அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஜோதிடம் ஜோதிடம் அது நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு இப்போ இது வரைக்கும் மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஜெயிச்சது. யார் முதலமைச்சர் ஆக போறான்னு யாராலும் கணிக்க முடியுதா? ராஜஸ்தான்ல கணிக்க முடிஞ்சுச்சா? ஹரியானால கணிக்க முடிஞ்சுச்சா? அதான் அவங்க திடீர்னு அவங்க ஒரு ஆழத்துக்கு போடுவாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக அவர் வெறும் எம்எல்ஏவை மட்டும் தான் இருந்திருப்பாரு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கூடிய டசல் அது. அவங்க யார் அவங்களுக்கு ஆளா இருக்காங்களோ அவங்களை தூக்கி அழுத்தம் போடுவாங்க. அது யாருன்னு தெரியாது. அந்த லிஸ்ட்ல எச் ராஜாலாம் இருக்கணும், இருந்தா தான் இருக்கலாம். கீட்டம் இருக்கு. என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.